ஹாய்டா, நான் ஜாஸ்மின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆமாடா, அரண்மனை ஸ்பெஷல் பாட்டோட வந்தாச்சு. நானும் ரொம்ப டேஸாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் போட முடியலடா. அப்புறம் ஹசீன் ஹாப்பியா? நீங்கள் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஹசீன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இல்லை, சாரி கேட்கணும். மனசுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அக்கா என் பர்த்டே வருது, ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்னு. அது என்னால் போட முடியாத சுச்சுவேஷனில் ஆகிப்போச்சு. அதை நினச்சி நான் இன்னமும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. அதுக்கு பதிலாக இந்த ஒன் ஷாட்டை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் கூட இருக்குது. இது 5K ரீச் பண்ணியிருக்கோம் இல்லையா? எனக்கு தெரியும் 5K சப்ஸ்கிரைப் எதுக்கு ரீச் ஆச்சு. கண்டிப்பாக என் எஃப்எஃப்னால இது ரீச் ஆகலைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் போடணும் இல்லையா? ஏன்னா 2K 3K அந்த மாதிரி வந்தப்போ கூட ஸ்பெஷல் பாட்டு எதுக்குமே போடல. சரி, ஓகே, 5Kக்கு நம்ம இதுக்கு ஒன் ஷாட்டு தேடி போய் போடுறதுக்கு நமக்கே ஆல்ரெடி நிறையா ஸ்பெஷல் பாட்டெலாம் போடணுமே. அதனால தான் நான் அரண்மனை ஸ்பெஷல் பாட்டோட வந்துட்டேன்டா. முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு ஒன் ஷாட் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதை புதுசாக ஒன் ஷாட்டாக கேட்குறவங்க நீங்கள் போய் எஃப்எஃப் கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுலேருந்து இது கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கடைசி சீனில் பார்த்துருந்துருப்போம் இல்லையா? நம்ம ட்ரையாங்க போய் எதுலேயோ அப்படியே இடிச்சிட்டு நின்றுப்பார். அந்த இடத்துல பார்க்குறதுக்கு எந்த திங்ஸுமே இருக்காது. ஆனால் அவங்க ஃபீல் பண்ண முடியுது. கையெல்லாம் வச்சா ஃபீல் ஆகுது அங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பாப்பா பார்த்து பயந்துடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்புறம் ஜிமின் 2 பேருமே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போது ட்ராங்குமே திரும்பி பார்க்குறாரு. ஒரு செகண்ட் ஒரு கருப்பான உருவம் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி மறையுது. அதோடு தான் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த சீன் கண்டிப்பாக நான் இதில் சொல்ல வேண்டாம். வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ரூம் டோர் மெதுவாக திறக்கிறாங்க. மெதுவாக திறக்கும் போது ஒரு சத்தம் வரும் இல்லை, கீச்சின்னு அந்த மாதிரி சத்தம் வருது. அது ஜிமினுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அந்த ரூமில் ஜிமின் தான் தூங்கிட்டுருக்கிறாரு. ஜிமினுக்கு பக்கத்தில் யாரோ தூங்கிட்டுருக்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்லி ஒரு மாதிரி பண்ணும்போது பக்கத்தில் இருக்க அந்த பர்சன், ஜிமின் என்னாச்சு? ஜிமின்ட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. தூங்குறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பக்கத்தில் டயாங் தான் படுத்துருந்துருப்பார். அவ்வளோ நேரம் ஹக் பண்ணிட்டு படுத்துருந்தவங்க இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுக்கிறாங்க. இப்போது அந்த டோர் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குட்டியாக ஒரு பொண்ணு, ஒரு 3 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு அப்படி தலைமுடியெல்லாம் விரித்து போட்டுட்டு கையில் ஒரு கத்தியோடு நின்றுட்டுருக்கு. அந்த கத்தி அவ்வளோ ஒரு கூர்மையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஜிமின் கிட்டேயுமே வந்துருச்சு. அந்த ரூம் இருட்டாக இருக்குது. ஆனால் சின்னதாக ஒரு லைட் மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. ரொம்ப டிம்மாக இருக்குது. ஏன்னா அந்த அரண்மனை கொஞ்சம் பழசு தானே. அதனால் வெளியே மூணோல வெளிச்சமும் கிடையாது. ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போது அந்த குட்டி பொண்ணு நைஃபை எடுத்தாந்து இப்போ ஸ்டொமக் மேலே தான் அப்படியே வைக்கிது. ஸ்டொமக் பார்த்தோம் அப்படி சொன்னால் இப்போ நிற மாசமாக இருப்பாங்கள்ல, வயிற்றில் பேபி இருக்கும் இல்லையா, நல்லா நிற மாசமாக அப்போது டெலிவரி ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் கிடையாது, ஜிமின் தான். அவர் ஸ்டொமக் மேலே அப்படியே கையை வச்சுட்டு படுத்துருக்கிறாரு. இப்போ அந்த பேபி ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஓங்கி அப்படியே அந்த ஸ்டொமக்கில் அப்படியே குத்துது. ஜியோனா அப்படி சொல்லிட்டு அலறி அடிச்சு ஜிமின் எந்திரிக்கிறாரு. ஏய், என்னாச்சு ஜிமின் அப்படி சொல்லி பக்கத்தில் ஜங்குக் தான் இருக்கிறாரு. ஜியோன் அவர் ஜங்குக் கூப்பிட மாட்டார், எப்போவுமே ஜியோன் தான் கூப்பிடுவார். என்னாச்சு ஜிமின், ஏன் இப்போ இவ்வளோ பதட்டமாக இருக்குது? ஜியோன் அப்படி சொல்லி அப்படியே ஸ்டொமக்கில் கையை வச்சு அப்படியே பார்க்குறாரு பயந்து போய். என்னாச்சுடா? பார்த்தோன்னு சொன்னால் ஜிமின் நார்மலாக தான் இருக்கிறாரு, ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை. அது ஜியோனா என்னாச்சு? ஜியோனாவை நினச்சிட்டே இருந்தியா என்ன? அது அப்படி சொல்லலான்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் வேணாம், சொன்னால் ஜியோன் பயந்துடுவார் அப்படி சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை ஜியோன், அது ஜியோனா நினப்பாக இருந்துச்சா? பாப்பா அழுகுற மாதிரி ட்ரீம் வந்துச்சா? அதான் டயாங் இருக்கிறாள்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? நேரம் தூங்கிட்டுருப்பா, பாரு எப்படி வேர்த்துருக்கு அப்படி சொல்லிட்டு ஜியோன் அப்படியே ஃபேஸெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு படுவா. என்ன படு, என்ன ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க? அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் டைட்டாக போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. ஒரு பயத்தோடையே அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதை ஜியோன்ட்டு சொன்னால் பயந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இது வெறும் ட்ரீம் தானே, நம்ம இப்போ ப்ரெக்னென்ட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹக் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு கையால் ஸ்டொமக்கில் அப்படியே கை வச்சிட்ருக்கிறாரு. இப்போது சடனாக ஜங்குக் ஜிமினோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜியோன் என்ன பண்ணுற? ஏய், ரொம்ப டேஸ் ஆச்சுடா,
இன்னைக்கு நைட்டு நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். பார்த்தா நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எழுப்பவே எனக்கு மனசு வரல. அதான் இப்போ நீ எந்திரிச்சிட்டல. அதுக்கு அப்படி சொல்லி இப்போ நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக் முகத்தை அப்படியே பாவமாக வச்சுக்கிட்டு ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமினுக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது. எதுக்கடி சிரிக்கிற? என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ காமெடியாக தெரியுது. உன்னை யார் எழுப்ப வேணான்னு சொன்னான். நானே உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் 11 மேலே ஆயிடுச்சு. அதனால தான் என்னை அறியாமல் நானே தூங்கிட்டேன். அதனால தானே நான் ஜியோனாவை அங்கே தூங்க வச்சுட்டு இங்கே உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏய் நிஜமாவா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமினை அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமினுமே பேக் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜியோன் சொல்லு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போடா பொறுக்கி. யார்? நான் பொறுக்கி? பின்ன நீ இல்லாமல் வேறு யார்? அப்படி சொல்லி கண்ணை காட்டுறாரு. ஏன்னா அங்கே ஜிமின்கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏய், இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிறது தானே, அப்புறம் என்ன பொறுக்கிங்கிற? சரி சொல்ல வேண்டியது சொல்லு. ஓஹோ, உனக்கு அவ்வளோ அழுத்து போச்சா என்ன? ஏய் சொல்லுடா. அது நீ சொல்ல தான் இன்னும் எனக்கு மூடாகும். அதனால தான் சொல்ல மாட்டேன். போடா. ஏய் அப்படி சொல்லி இப்போ மூஞ்சி வந்து பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா ஜிமின் அந்த பக்கமாக ஃபேஸை திருப்பிட்டு போயிருந்துருப்பாரு. என்னங்கிற மாதிரி அங்கே ஜியோனை பார்த்துட்ருக்கிறாரு. சொல்லுடி, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜியோன் ஜியோன் ஐ லவ் யூ டூடி அப்படி சொல்லிட்டு இப்போ லிப்ஸில் வந்து சின்னதாக ஒரு பிக் பண்ணிட்டு போகிறாரு. ஜியோன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அப்படி சொல்லிட்டு அவர் வேலையை வந்து அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ எனக்கு டீப்பாக கிஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிக் கொடுக்குறல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடா. அப்படியா? அப்படி சொல்லிட்டு இப்போ மறுபடியுமே வந்து லிப்ஸில் வந்து அப்படி சொல்லி கிஸ் பண்ணுறாரு. பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு வாட்டி அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. இன்னொரு வாட்டி நான் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன் அப்படி சொல்லி பேச பிடிச்சி லிப்ஸில் அப்படி சொல்லி நான் ஸ்டாப்பாக கொடுத்துட்டே இருக்கிறாரு. போதுமா? பத்தாது, எனக்கு இன்னும் நிறையா வேணும், கொடுத்துட்டா போச்சு அப்படி சொல்லி அவர் மறுபடியும் லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போது டைம் ஒரு 3 இருக்கும். ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜிமின் ஒரு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரூம் டோரை தான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ட்ரயாங் ஜியோனா பாப்பாவை அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கிறாரு. ஜிமின் நேராக உள்ளே போய் ஜியோனா பாப்பா பக்கத்தில் போய் அப்படியே படுத்துக்கிறாரு. ஜிமின் போய் படுத்தோடனே ஜியோனா பாப்பா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி ஜிமினை போய் அப்படியே ஹக் பண்ணிக்குது. ஜிமினை அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜியோனா பாப்பா ஹேர்லாம் வந்து ஃபேஸில் படுது. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஃபோரில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை வந்து பார்க்குறாரு. ரொம்ப க்யூட்டாக இன்னசென்ட்டாக அப்படியே பன்னி மாதிரியே இருக்குது. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, இன்னசென்ட்டாக இருக்க. ஆனால் நான் ட்ரீமில் பார்த்தது அப்படி சொல்லி ஒரு செகண்ட் அதை வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே முடி போட்டு அந்த ஃபேஸில் ஒரு மாதிரி கொடூரமாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அந்த கையில் நைஃப் வச்சுருந்துருக்கோம்ல, அது ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருந்திருக்கும். சொட்டுன்னு அதில் வந்து பிளட் அப்படியே சொட்டிக்கிட்டே இருந்திருக்கும். அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இல்லை, இது ஏதோ ஒரு கெட்ட கனவு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. என்னுடைய பேபி எவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்க அப்படி சொல்லி அவர் செஸ்ட்டோட அப்படியே ஹக் பண்ண மாதிரி அவருமே அப்படியே தூங்கிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் கிச்சனில் இருந்து குக் பண்ணிகிட்ருக்கிறாரு. மம்மா லேட் ஆச்சு, வந்துட்டு பாப்பா இரு வெயிட் பண்ணு அப்படி சொல்லி வேகமாக அவர் வந்து குக் பண்ணிகிட்ருக்கிறாரு. சடனாக வந்து பின்னாடிருந்து வந்து ஹக் பண்ணுறாங்க. ட்ரயாங் என்ன? ஏய் மார்னிங் கிஸ் குட்ரி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ட்ரயாங்? பாப்பா வேறு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கால. நானும் தான் ரெடி ஆகிட்ருக்கேன், எனக்கும் தான் டியூட்டிக்கு டைம் ஆச்சு, திரும்படி அப்படி சொல்லி ஃபேஸை பிடிச்சி திருப்பி இப்போது லிப்ஸில் வந்து ஒரு பிக் பண்ணுறாரு. அங்கே ஜிமினுக்கு ஸ்மைல் வருது. என்ன சிரிக்கிற? பிடிக்கலையா என்ன? பிடிக்கலன்னா யாருன்னா ஸ்மைல் பண்ணுவாங்களா? லூஸு அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு போலீஸ்காரனை பார்த்து லூஸுங்கிற? சரி தள்ளுடா போலீஸ்கார புருஷா அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணார், அவர் அப்படியே நிமிந்து இப்போது டயாங்கோட லிப்ஸில் போய் அப்படி சொல்லி ஒரு பிக் கொடுத்துட்டு போயிடுறாரு. என்னடி பண்ணுற? நீ கொடுத்த நான் திருப்பி கொடுத்தேன் அப்படி சொல்லி இப்போ நேராக போய் ஜியோனா கிட்ட இந்த சொல்லு அப்படி சொல்லி ஊட்டி விட்றாரு. அப்படியா, நான் கொடுத்தா நீ திருப்பி கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிச்சன்லேருந்து இப்போ வேகமாக டயாங் வந்து வெளியே வர்றாரு. டாடா இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக ஒடியார? அது அது ஒன்றும் இல்லை பாப்பா அப்படி சொல்லிட்டு அவர் போய் ஜிமினோட காதுக்கிட்ட நைட்டு கொடுக்குறேன், எவ்வளோ கொடுத்தா நீ ரிட்டர்ன் கொடுப்பியா? எவ்வளோ வேணாலும். முடியுமா உன்னால்? முடியாமையாடா 2 பேரையும் நான் சமாளிச்சிட்ருக்கேன். போய் உட்காந்து சாப்பிடுப்போ. அப்புறம் நைட்டு ஓகேவா? ஓகே தாண்டா, போய் சாப்பிடு.
சரி சொல்லிட்டு டேங்குமே போய் உட்காந்துறாரு. ஏன்னா அவருக்கு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு. அவர் போய் ஜியோனாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டியூட்டிக்கு போகணும். அவர் அவர் இப்போது ஃபுட்டில் கை வச்சுட்டு எங்கே ஜங்குக்கை காணோம். ஜியோன் ஆமாம் ஜியோன் ஒன்றும் எந்திரிச்சு வரவே இல்லை அப்படி சொல்லும் போது தான் இப்போது மேலே அப்ஸ்டர்ஸ்லேருந்து ஜியோன் வந்து இறங்கி வராரு. ஜங்குக் ஜியோன் அப்படி சொல்லி மாற்றி மாற்றி சொல்வேண்டா. என்னன்னு சொன்னால் வந்து அவருக்கு இந்த ஜென்மத்தில் வந்து ஜங்குக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா. போன ஜென்மத்தில் வந்து அவர் ஜியோன் இளவரசராக இருந்திருப்பார். ஜிமின் எப்போவுமே ஜங்குக்கை ஜியோன் சொல்லி தான் கூப்பிடுவார். அதனால் ஜங்குக் ஜியோன் அப்படி சொல்லி மாறி மாறி வரும்டா. ஜியோன்டாடா அப்படி சொல்லி பாப்பா சொல்லுது. பேபி குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு இப்போது பேபி வந்து ஹக் பண்ணிட்டு ஃபோரில் வந்து கிஸ் பண்ணுறாரு. டாடா சொல்லடா அப்படி சொல்லிட்டு இப்போ போய் அவருமே டேபிளில் உட்காராரு. இன்றைக்கி நீ ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே பேபி கேட்குது. ஆனால் ஜங்குக்கிட்ட வந்து ரிப்ளைவே வரல. என்னமோ அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஜங்குக் சொல்லுடே என்னாச்சு? பாப்பா உங்ககிட்ட ரொம்ப நேரமாக கொஷின் கேட்டுட்ருக்கா. நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி தலை உரிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் எப்படி இருக்கேன். நீ கிளம்பல? கிளம்பிட்டேன்டா. ஆமாம் நீ போகலை? இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன். அப்புறம் வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலடா. டேய் அப்பா வேறு வீட்டில் இல்லை, நீ தான் பார்த்துக்கணும்ல. ஓகேடா நான் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துப்பாரு. ட்ரையாங் ஜியோன் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறார்ல, ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒன் டே தானே. சரி ஓகேடா என்னமோ ஒன்று பண்ணுங்கள், நான் வரத்துக்கு லேட் ஆகும் சரியா? ஏன் என்னாச்சு? கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போக வேண்டியது இருக்குது, வரத்துக்கு எப்படி லேட் ஆகும். நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க. அப்புறம் ஜங்குக் பேபியை நீ பிக்கப் பண்ணிக்கோ ஈவினிங். என்னால் முடியாது. சரி ஓகேடா, சரிவா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜியோனா கூட்டிகிட்டு சேங் வந்து போகிறாரு. ஜிமின் பின்னாடியே வராரு. இப்போ போகிற சேங் வந்து நீ ஸ்டாப் ஆகி அப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அப்பவும் ஜங்குக் என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ டக்குன்னு ஜிமின் எதிர்பார்க்காத நேரமாக ஜிமினோட ஃபேஸ் அப்படியே திருப்பி அப்படி சொல்லி ஒரு பெக் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே ஜிமின் டேங்கிற மாதிரி டேங் பார்த்துட்டு இருக்கிறாரு. டேங் கண்ணடிச்சிட்டு நைட்டு வெயிட் பண்ணு சரியா அப்படி சொல்லிட்டு அவர் ஜீப் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இங்கே ஜிமினுக்கு தான் என்ன தாண்டா பண்ணுறீங்க அண்ணன் ரெண்டு பேரும், இந்த ஒத்த கிஸ்ஸை வச்சே என்னை மடக்கிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு அங்கே போகிற டேங் அப்புறம் ஜியோனா பாப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. ஜியோன் தலை ரொம்ப வலிக்குதா என்ன அப்படின்ட்டு ஜிமின் வந்து இப்போது ஜியோனோட அந்த ஹெட்டை வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே மசாஜ் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு ஜிமின் மேலே அப்படியே சாஞ்சிட்டு ஒன்றும் இல்லடி அப்படியே அவ்வளோ சேடாக இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது. நைட்டு வேறு நான் ரொம்ப வேலை பார்த்தேன்ல, அதனால தான். ஜியோன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், தள்ளு, எனக்கு குக் பண்ணுற வேலை இருக்குது. அப்புறம் பாரு எல்லாம் எப்படி கிடக்கு. ஏன் மேட்ஸ் யாரும் வரல? அவங்க 1 வீக் லீவ் கேட்டிருக்காங்க. 1 வீக் லீவா? எதுக்கு? யாருக்கும் மேரேஜாக அவங்க ரிலேஷனுக்கு, அதுக்காக போயிருக்காங்க. சரி அங்கிள் ஆண்டி தாத்தா யாருமே இல்லைல்ல, சரி நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போது நேற்று கூட நீ வீட்டில் தனியாக இருந்தியா? இல்லை அவங்க ஈவினிங் தான் போனாங்க, அதுக்கப்புறம் சேங் வந்துட்டார். சரி நல்லதாக போச்சு, நான் லீவ் போட்டுது. ஏன் என்னாச்சு? இல்லை நீ தனியாக இருப்பல்ல. ஐயோ ஜியோன் எனக்கெல்லாம் பழகிடுச்சு அப்படி சொல்லி அவர் வந்து கிச்சனில் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பின்னாடியே ஜியோனுமே போகிறாரு. என்னாச்சு என் பின்னாடியே வந்துட்டுருக்க? ஒன்றும் இல்லடி, உனக்கு ஹெல்ப் பண்ணதா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ அமைதியாக நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி? நீ மட்டும் வேலை பார்ப்ப, நான் மட்டும் பார்த்துட்டே இருக்கணுமா அப்படி சொல்லி அவருமே இப்போ ஜிமினுக்கு அப்படி குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன தான் ஜிமின் கிட்ட அந்த மாதிரி பேசினாலும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ சடனாக அவருடைய மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஜிமினுமே திரும்பி பார்க்குறாரு. ஜோன் ஒரு செகண்ட் அப்படியே பயந்துருப்பார். இப்போது அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அப்பா தான். சொல்லுங்கப்பா. ஹலோ அப்படி சொல்கிறாரு. உள்ள சுத்தமாக சிக்னல் கிடைக்கவே இல்லை, நான் போய் வெளியே பேசிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ அந்த மொபைலை எடுத்துகிட்டு வெளியுமே போயிடுறாரு. ஜிமின் போகிற ஜங்குக்கே பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பயந்த மாதிரி பண்ணார்? நைட்டு வரைக்கும் நல்லா தானே இருந்தார். சரி வரட்டும் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் மீதி இருக்க ஒர்க்கை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஹலோ அப்பா. இப்போ கேட்குது ஜங்குக். அப்பா தாத்தா எப்படி இருக்கிறாங்க? இப்போதைக்குன்னு ஓகே தான் சொல்ல முடியும், இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீ இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகலையாமே? ஓ கால் பண்ணியிருந்தீங்களா? வக்கீலன்ட்ட பேசினேன், அவன் தான் சொன்னான் நீ ஆஃபீஸ் வரல அப்படின்னு. இல்லைப்பா கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது ஜிமின் வர வீட்டில் தனியாக இருக்கான், அதனால தான் நான் வீட்டிலே இருந்துட்டேன். ஏன் என்னாச்சு? மேட் இல்லை, அவங்க ஏதோ வேலையாக வெளியே போயிருக்காங்களாம்.
என்னாச்சுப்பா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? எப்போவுமே ஈவினிங் தானே பண்ணுவீங்க. ஏதோ முக்கியமான விஷயமா என்ன? ஆமாம் ஜங்குக், நமக்கு பெரிய ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. என்னப்பா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? நம்ம ஒரு கொட்டேஷன் போட்டிருந்தோம்லடா ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி. ஆமாப்பா, அது நமக்கு தான் கிடச்சிருக்கு. அகிலன் உனக்கு கால் பண்ணானா? ஆனால் உனக்கு கால் ரீச் ஆகலை. நான் எதார்த்தமாக அவனுக்கு கால் பண்ணப்போ அவன் தான் சொன்னான் எல்லா டீட்டெயிலுமே. சரி நானே உன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அகிலன்ட்ட சொன்னேன். அப்பா நிஜமாவா? இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ப்பா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானும் தான்டா. இது நம்ம கம்பெனி கிடச்சது பெரிய ஆஃபர். ஆனால் ஜங்குக், நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஆமாப்பா, நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும். உனக்கு சொல்கிறது புரியுதா? நீ இங்கேருந்து பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு மொத்தம் 3 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. உனக்கு தெரியும்ல. என்னாலேயும் இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை. அப்பா கூட யாருன்னா ஒருத்தவங்க இருந்தே ஆகணும். புரியுதுப்பா எனக்கு. ஆனால் ஜிமீனை விட்டுட்டு எப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏண்டா ட்ரயாங் இருக்கிறான்ல, அப்புறம் என்ன? ட்ரயாங் டியூட்டின்னு சொல்லிட்டு போயிடுறான்ப்பா. லேட் நைட் தான் வீட்டுக்கு வரான். இதனாலே நான் ஆஃபீஸ்லேருந்து நான் சீக்கிரமாகவே வந்துடுறதுப்பா. எனக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் நினச்சி இன்னமும் ஜிமீன் வந்து உள்ளுக்குள்ளே பயந்துட்டு தான்ப்பா இருக்கான். எங்ககிட்ட எதுவும் காட்டிக்கிறது கிடையாது. அப்புறம் வேறு அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. என்னாச்சுடா, மறுபடியும் எதுவும் ப்ராப்ளமாக என்ன? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஜிம்மினை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறது நினைக்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரமாகவே நான் வந்துடுறேன். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஜிமின் வீட்டில் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா. உங்கள் அம்மா வரேன்னு சொன்னால், அப்புறம் வயன், அப்புறம் வந்து காய் அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வயன் காய் வரேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாடா, அவங்க பேபி கொண்டாந்து ஜிமின்ட்ட காட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுருக்கா. உங்கள் அம்மா கூட தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்குன்னு என்னால் வர முடியாதுல்ல. உன் கூட அகிலன் இருக்கான், அப்புறம் காய் இருக்கான். அவங்கள வச்சு உன்னால் மேனேஜ் பண்ண முடியல. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, அப்போது இன்னும் அவங்க 2 டேஸில் வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமே நீ கிளம்பு. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது வரைக்கும் இங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க. எனக்கு தெரிஞ்சு அகிலனுக்கு வந்து இங்கே எல்லாமே பழக்கமாக இருக்குது. இங்கே இருக்க ஒர்க்கு ஃபுல்லாக நீ அகிலன்ட்டு ஒப்படைச்சிரு. உன் கூட நீ காயை கூப்பிட்டு போ. சரி ஓகேப்பா அப்படி சொல்லி காலையுமே கட் பண்ணிட்டு அவர் பேசிக்கிட்டே தான் இப்போ உள்ளே போயிருந்துருப்பாரு. ஜிமீன் அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாரு. என்னன்னு சொன்னா, ஜிமீன் அந்த கிச்சன்லேயே அப்படியே மயங்கி போய் கிடக்குறாரு. ஜிமீன், டே ஜிமீன் என்னாச்சு அப்படி சொல்லி ஜிமீனை போட்டு தட்டுறாரு. அப்போ கூட அவர் ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணன்னு சொன்னான். ஹாஸ்பிட்டலில் தான். ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு ஜிமீனுக்கு? ட்ரயாங் ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்னடா சொல்லிட்டுருக்க? நீ தானே சொன்ன ஜிமீன் மயக்கம் போட்டு விழுந்தானே. இப்போ ஓகே தான் டயாங். இப்போ நான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் சொல்லி போகிறாரு. போகிற டயாங்க கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, ட்ரயாங் என்னடா எனக்கு வீட்டு நான் போய் ஜிமினை பார்க்கணும். கங்க்ராஜா அப்படி சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. இப்போ அவருக்குமே புரியுது. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நிஜமாவா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஆட்டிட்டு டயாங்கோட கையுமே விட்டுறாரு. இப்போ டயாங் செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. ஜிமீன், ட்ரயாங், ஜிமின் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி அப்படி சொல்லி போய் அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறாரு. ஏய் நிஜமாவாடி, இது என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே தெரியாது ட்ரயாங். நான் சடனாக கிச்சனில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஜங்குக் தான் எல்லாத்தையும் சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியும். ஆனால் நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்த? மார்னிங் சொல்லிட்டு போனல லேட்டாகும் அப்படின்னு. அது கிடக்குது விடு. நான் மற்றவங்கள்ட்ட வேலை சொல்லிட்டு வந்திருக்கேன். ஜிமீன் அப்படி சொல்லி இப்போ ஜிமீனோட ஸ்டொமக்கில் அப்படியே கை வைக்கிறாரு. ஜிமீனுமே அந்த கை மேலே கை வச்சுட்டு ஆமாங்கிற மாதிரி ஆட்டுறாரு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, பேபி யாரோடையது அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது ஜிமீனுக்கு. ஜிமீன் வந்து உன்னோடையது தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமீன் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அவங்க ட்ரயாங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கண்ணந்து அப்படியே டேஸே வந்துடுது. இப்போது டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வரலாமா அப்படி சொல்லிட்டு உள்ளே வராரு. ரொம்ப ஓவராக பண்ணாதடா அப்படி சொல்லி அந்த டியர்ஸை எடுத்து தொலைச்சிட்டு ஜங்குக்கை பற்றி திட்டுறாரு. ஜியோனாவை தூக்கிக்கிட்டே ஜங்குக்கு வந்து உள்ளே வராரு. ஜியோனா, இனிமேல் உனக்கு போர் அடிக்காது. இனிமேல் உனக்கு நிறைய டாய்ஸ் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சொல்லி அப்படி திரும்புகிறாரு. ஜியோனாக்கிட்ட எந்த ரிப்ளையுமே இல்லைல்ல, நம்ம மட்டுமே பேசிகிட்டு இருக்கோமே, ஜியோனா எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாரு அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கு திரும்பும் போது அங்கே ஜியோனா ஜிமினோட ஸ்டொமக்கே தான் பார்த்துட்ருக்கு. ஏன்னா ட்ரயாங்கோட பேபி வரப்போதில்ல அப்படி சொல்லி ஜியோனா சொல்லுது. 3 பேருக்குமே செம்ம ஷாக்கு. அங்கே திரும்பி உட்காந்துருந்துருப்பாருல, டயாங்குமே அப்படியே திரும்பி ஜியோனாவை பார்க்குறாரு. ஜிமினுமே அப்படி தான் ஷாக்கோட ஜியோனாவை பார்க்குறாங்க. ஜியோனா என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை ஜியோன்டாடா, நான் உன்னோடைய பேபி. அப்புறம்
அப்போனா அது டயாங்கோட பேபியாக தானே இருக்கணும். என்ன மாமா, நான் கரெக்டாக தானே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க மாமா கிட்ட போகிறதுக்கு போகுது. ஜிமினுமே இப்போது ஜியோனோ வாங்கிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு ஜியோனும் சரி டயாங்கும் சரி டாடா தான். அதே மாதிரி இந்த பேபிக்கும் ஜியோனும் சரி டயாங்கும் சரி டாடா தான். புரியுதா? ம், புரியுது அப்படி சொல்லிட்டு இப்போ அதோடைய பார்வை ஸ்டொமக் மேலே மட்டும்தான் இருக்குது. இது என்னமோ ஜங்குக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுது. இப்போ இதை அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் ஜங்க் என்ன பண்ணுறீங்க, பார்த்து பார்த்து மெதுவாக தாண்டி அப்படி சொல்லிட்டு என்னன்னா ஜிம்மினை அப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு அந்த ஸ்டெப்ஸில். என்ன பண்ணுறீங்க, இந்த பாரு இந்த ஒன் டே மட்டும் நீங்கள் ஸ்டே பண்ண, நான் நாளைக்கே ஆளுங்கள்ட்ட சொல்லி உன்னுடைய ரூமை கீழே ஷிஃப்ட் பண்ணி சொல்லிடுறேன். இல்லை வேண்டாம், எனக்கு அந்த ரூமில் தான் இருக்கணும். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்படி இருக்கும்போது நீ எப்படி ஸ்டெப்ஸ்லாம் ஏறுவேன்? முதல்ல அந்த ஜங்கு கூட சொல்லி உள்ள லிஃப்ட் வைக்க சொல்லணும். ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. இது என்ன அப்பார்ட்மெண்ட்டா லிஃப்ட் வைக்கிறதுக்கு? ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறினா போதும், ரூம் வந்துடும். ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க டயாங். அப்படியே பேசிக்கிட்டே அவர் டயாங்கோட நெக்கில் அப்படியே கையை போட்ட மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போது நேராக பெட்டில் போயுமே படுக்க வச்சுட்டு அப்படியே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. என்னங்கிற மாதிரி ஜிமின்னு கேட்குறாரு ஐப்ரோ ரேஸ் பண்ணி. எனக்கு உன்னை கிஸ் பண்ணணுன்னு போல தோணுது, உன்னால் முடியுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜிமின் திருன்னு அப்படியே முழிச்சிட்டு டயாங்கே பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது எதுக்கு இந்த பார்வை பார்க்குற? இது எப்போவுமே என்கிட்ட கேட்டுட்டா பண்ணுவேன், எப்போவுமே உனக்கு தோன்றப்பெல்லாம் கிஸ் பண்ணுவா தானே, அப்புறம் என்னமோ இப்போ என்னை பற்றி கேட்டுட்ருக்க? அப்போது வேறு, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல அப்படின்னு டேங்க் சொன்னோடனே ஜிமின் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன ஸ்மைல் பண்ணுற? நான் எவ்வளோ கொடுத்து வச்சுவேன்ல, உன்னே மாதிரி ஒரு கேரிங்கான ஹஸ்பண்ட். ஒரு கிஸ் பண்ணுறதுல கூட எனக்கு பெயின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ யோசிக்கிறல்ல அப்படின்னு ஒரு ஃபேஸில் கையை வச்ச மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கிறாரு. ஜிமின் படுத்துருக்கிறாரு. டயாங் அப்படியே குனிஞ்ச மாதிரி இருக்கிறாரு. டயாங்கோட ஃபேஸை அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ டயாங்கா. ம், அப்படி இல்லை அப்படி சொல்கிறாரு. சரி ஓகே, ஐ லவ் யூ சார் டயாங் அப்படி சொல்கிறாரு. ஐ லவ் யூ டூடி அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகலாம் சொல்லி போகிறாரு. இப்போ ஜிமின் அந்த ஃபேஸை பிடிச்ச மாதிரி இருந்திருப்பார் இல்லையா, அந்த ஃபேஸ் அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி தான் ஜிமின் கிஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் பேக் கிஸ் பண்ணுறாரு டயாங்குமே. ஜிமினுக்கு எந்த விதத்துலையுமே பெயின் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி தான் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, உனக்கு எது நான் எடுத்துகிட்டு வரேன். என்னது எடுத்துகிட்டு வரீங்களா? நீங்கள் டியூட்டிக்கு போகலையா? இல்லை நான் லீவ் சொல்லிட்டேன். எதுக்கு லீவ் சொன்னீங்க? ஓகே தெரியும், ஜங்குக்கு சொன்னான்ல ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்குது, இன்னும் 2 டேஸில் அவன் வேறு கிளம்பணும்ல, அதனால் அவனுக்கு இங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு 2 டேஸ் நான் உன் கூட தான் இருப்பேன். வயன் அம்மா எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் டியூட்டி போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏய் இப்போ என்ன ஆச்சு? நான் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என்னைய நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொன்னீங்க, பரவாயில்லடா. வீட்டில் மேடு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுமே இல்லை, நீ மட்டும் தனியாக வீட்டில் எப்படி இருப்ப? இது என்னோட முடிவு கூட கிடையாது. உன்னுடைய இளவரசர் ஜியோன் கூட ஆர்டர் போட்டு போயிருக்கிறாரு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு. அவ்வளோதான், நீ அவ்வளோதானா 2 பேரும் மறுபடியும் ஃபைட் பண்ணுவீங்களா? ஹேய் நாங்கள் இப்போ ஃபைட் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிறதுலாம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறாரு. என்னது ஃபைட் பண்ணலையா? நல்லா யோசிச்சு பாருங்கள் அரசரே, ஞாபகம் இல்லை. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு அங்கே டேங் அப்புறம் ஜியோன் 2 பேருமே ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஜிமினுக்கு கற்றுக் கொடுக்குறேங்கிற பேரில் 2 பேருமே ஃபைட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஒரு கட்டத்தில் ஜியோன் விட்டு கொடுத்துருவாரு, டேங் வின் பண்ணிடுவார்ல. அதை தான் அங்கே ஜிமின் சொல்கிறாரு. ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு இப்போ பெட்டில் அப்படியே உட்கார்றாரு. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு டேங்கோட கையை பிடிச்சிட்டு, ஏன் திடீர்னு ஃபேஸ்லாம் அவ்வளோ சேடாக இருக்குது? அது ஒன்றும் இல்லைடா, எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருந்திருக்கேன்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கும் போது இன்னுமே எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குடா. ஜெயா என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஏதோ என் மேலே இருக்க லவ்வால் தானே நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணீங்க. அப்படி பார்த்தாலும் அதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் இல்லையே, உங்கள் தம்பி இன்னும் அப்புறம் இளையராணியும் தானே காரணம். அப்படி சொல்லும் போது அப்படி லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. அந்த இளையராணி அவனால் தான் இவ்வளோ ப்ராப்ளமும். என் தம்பி ரொம்ப நல்லவன், ஆனால் அவன் எப்படி தான் அந்த இளையராணி பேச்சு கேட்டு அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டானோ தெரில. ஆனால் ஜியோன் அப்படி கிடையாது. ஜியோனும் நானும் எப்படி இருப்போம் தெரியுமா? ஜியோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஷயத்தில் அவன் உள்ளே வரப்போ தான் எனக்கும் அவனுக்கும்
ஃபைட் வந்ததுக்கு காரணமே. நான் மட்டும் உங்கள் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா உங்கள் லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும்ல. ஹேய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? இன்றைக்கி நானும் ஜீவனும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. போன ஜென்மத்தில் நம்ம லைஃப் வாழ்னா என்ன, இந்த ஜென்மத்தில் நம்ம 3 பேரும் ஹாப்பியாக தானே இருக்கோம். அதுக்கு சாட்சியாக ஜீவனாக இருக்கிறா. அப்புறம் வருங்கால இளவரசர் இருக்கிறாரு அப்படி சொல்லி கை வைக்கிறாரு. ஜெயா, இது நிஜமா பாய் பேபியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தோணுது இது கண்டிப்பாக இளவரசராக தான் இருப்பாருன்னு. அவனுக்கு ஒரு நேம் கூட யோசிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா? ஏய், எப்போ இதெல்லாம்? இப்போ கிடையாது, முன் ஜென்மத்திலே நான் யோசிச்சு வச்சுருந்தேன். உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகணும், அதில் நமக்கு ஒரு குட்டியாக அழகா ஒரு இளவரசர் வருவார், அவருக்கு இந்த நேம் தான் வைக்கணும்னு சொல்லி நான் அப்போவே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னா என்ன நேம் அது? அரசி ஜியோனாவோட தம்பியோட பேர் இளவரசர் டேமின். அப்படி சொன்னோன்னே திடீர்னு அப்படி இடிக்குது, பயங்கரமாக காற்று அடிக்குது. அவங்க டேங்க் பயந்து போய் அப்படியே ஜிமினோட ஸ்டொமக்கில் அப்படியே கை வச்சுறாரு. அந்த கை மேலேயே ஜிமினும் அப்படியே கை வச்சு திரும்பி பார்க்குறாரு. அங்கே அவ்வளோ காற்றடிக்குது. மேகம்லாம் அப்படியே வந்து இந்த கருப்பாக ஆகும் இல்லையா, கரு மேகமாக அந்த மாதிரி வந்து ஆகுது. கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. என்னாச்சு? இவ்வளோ நேரம் நார்மலாக தானே இருந்துச்சு. ஆமாடா, அது இப்போது ரெய்னி சீசன் கூட இல்லை, இப்போ தானே சடனாக இப்படி வருது. எப்போ மழை பெய்யுதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. சரி, ஓகே இரு, நான் போய் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ டயங்க எழுந்துச்சு போய் அந்த விண்டோ டோரெல்லாம் அப்படியே லாக் பண்ணிவிட்டு வந்து சரி நீ ரெஸ்ட்டு, உனக்கு எதுக்கு எதுனா குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே அப்படி சொல்லி அங்கே ஜிமின்மே அப்படியே படுத்துறாரு. டயாங்குமே அந்த ரூம் மட்டும் அப்படியே வெளியே போயிடுறாரு. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. பத்தாதுக்கு டயர்டு வேறு. அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் டயாங், போன ஜென்மத்தில் நம்ம வாழாத வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் வாழணும். வெறும் இளவரசி ஜியோனாவும் இளவரசர் டேமின்னும் இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய இளவரசியும் இன்னும் நிறைய இளவரசரும் நம்ம லைஃப்பில் வரணும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அவருடைய ஸ்டொமக்கில் அப்படியே ரொம்ப மெதுவாக அப்படியே என்ன சொல்லுவாங்க, பட்டும் படாமையும் அந்த மாதிரி யாரோ அப்படி டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ராங் அப்படி சொல்லி ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தாங்க யாரையுமே காணோம். ட்ராங் அப்படி சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. இப்போ அப்படியே குடிஞ்சு அவருடைய ஸ்டொமக்கை பார்க்குறாரு. அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகியிருந்துருக்கு. ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, பட்டும் படாமல் தொடும்போது உடம்பு ஒரு மாதிரி அப்படியே சிலுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் ஆனது அவருக்கு நல்லாவே தெரியுது. இப்போது ஒரு ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு, என்ன நடக்குதுங்க? நேற்று என்னென்னா அப்படி ஒரு ட்ரீம் வந்துச்சு, இன்றைக்கி என்னமோ யாரோ என்னைய டச் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது வெளியே சடனாக இடி இடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ எந்திரிச்சு போய் அந்த விண்டோ வழியாக வெளியே போயிற மலையை தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ ஜிமினோட மொபைலில் வந்து ரிங் ஆகுது. ஜியோன் அப்படி சொல்லி அட்டன் பண்ணிட்டு, ஜியோன் என்ன பண்ணிகிட்ருக்க? ரெஸ்ட் எடுக்க சொன்னால் இன்னும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கியாண்ணா? அது ட்ராங் போயிருக்கிறாரு எனக்கு எதனா குக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. சரி நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டி தானே? தூக்கம் வரல ஜியோன். ஜியோன், அங்கே மழை பெய்யுதா? இங்கே செம்ம மழை. மழையா? இங்கே மழை எதுவுமே இல்லையே. அங்கே மழை இல்லையா? ஆனால் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. அது சரியான மழை பெய்யுது. அதிசயமாக இருக்குல்ல? அங்கே மழை இல்லை, இங்கே மழை பெய்யுது. ஆனால் 2 hours தான் டிஃப்ரெண்ட்டு அங்கேருந்து இங்கே. சரி எப்போ வர? நான் அந்த வந்துகிட்டே இருக்கேன், ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? அதுவா, ட்ரயாங் ஒரு விஷயம் சொன்னார், அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். விஷயம் சொன்னான், அதாவது இளவரசி ஜியோனாவா? என்னது இளவரசி ஜியோனாவா? ஆமாம், நீங்கள் இளவரசர் ஜியோன் தானே, அப்போது உங்கள் பொண்ணு இளவரசி ஜியோனா தானே? ஆமாம். அப்புறம் அதே மாதிரி வயிற்றில் இருக்க பேபிக்கு சொன்னார். வயிற்றில் இருக்க பேபிக்கு சொன்னானா? அந்த பேபிக்கு என்ன நேம் வச்சான்? அந்த பேபியோட நேம் இளவரசர் டேமின் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே செம்ம இடி இடிக்குது. ஜிமின் அப்படியே பயந்தே போயிடுறாரு. ஜியோனா, ஏய் என்னாச்சு? பயப்படாத, வெறும் செடி தானே, இதுக்கே அப்படி பயப்படுற? இந்த பயந்துட்டா டக்குன்னு. சரி ஓகே, நீ போய் பேசாமல் படுத்துக்கோ, நானும் ஜியோனாவும் சீக்கிரம் வந்துடும், சரியா? இதை இப்படியே கட் பண்ணேண்ணா ஆஃபீஸில் தான். அகிலன், என்ன ஜியோனா பாப்பா? எங்கே என் ஜியோன் டாடா? உன் ஜியோ டாடா வேலையாக இருக்கிறான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன் டாடாவோட பேர் ஜங்குக் தானே? அதை என்ன எப்போ பார்த்தாலும் ஜியோன் டாடான்னு சொல்லிட்டு இருக்கா? என் மாமா எப்போவுமே டாடாவை ஜியோன் தான் சொல்லி கூப்பிடுவோம். அதனால தான் நானும் ஜியோன் டாடான்னு சொல்லி கூப்பிட்றேன். இதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ஆமாடா, உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படி சொல்லி அகிலனோட ஷோல்டரில் அங்கே வந்து ஜங்குக் வந்து கை போட்டார். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே பாஸ். சரி அகிலன்,
இங்கே இருக்க இதெல்லாம் நீ பார்த்துப்பல. நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. வா உடனே நான் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். ஜிமின் வர கால் பண்ணிகிட்டே இருந்தான். மாமா கால் பண்ணாங்களா? என்ன பண்ணுறாங்க மாமா அப்படி சொல்லி அங்கே ஜியோனா பாப்பா அப்படியே கையை தூக்குது. இப்போது ஜியோனுமே அப்படியே ஜியோனா பாப்பாவை தூக்கிட்டு உன் மாமா உனக்கு அதான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ ஜியோனா வருவா வருவா அப்படின்னு. நீயும் நானும் போய் மாமாவை பார்க்கலாமா, அப்புறம் பிரதரையும் பார்க்கலாமா அப்படி சொல்லி வந்து ஜியோனா பாப்பா வந்து தலையாட்டுது. சரி ஓகேன்னு அவங்களுமே இப்போ வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்படியே தான் 2 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போது அவருடைய திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கிறாரு. ஜிமீன் ஒழுங்காயிரு, ஒழுங்காக சாப்பிடு, நான் டயங்கிட்ட பேசிட்டேன், ஒழுங்காக செக்கப்புக்கு போ, ஜியோனா பாப்பாவை பார்த்துக்கோ, நீயும் சேஃபாயிரு அப்படி சொல்லி அங்கே ஜங்குக் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ சடனாக வந்து ஜிமின் வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் என்னாச்சு அப்படி சொல்லி இப்போது ஜங்குக்குமே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னடா ஆச்சு அப்படி சொல்லி ஜிமினோட ஃபேஸ் அப்படியே தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஐஸ்லாம் அப்படியே கலங்கின மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க? உனக்கு தெரியும்ல இந்த மாதிரி நான் அழுதுனா நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவேன்னு. சரி ஓகே நான் அழுவ மாட்டேன் அப்படி சொல்லி டீயர்ஸ் எல்லாம் துடைக்கிறாரு. ஜியோன் சொல்லு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ மட்டும் ஏன் அடிக்கடி என்னை விட்டுட்டு போயிடுற? இதே நான் ஒரு 1 இயர் தானே, நான் கடன்னு எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஜிமின் கிட்ட நான் வந்து சேர்ந்துருவேன் சரியா? ஜியோன் அப்படி சொல்லி அப்படியே அவருடைய செஸ்ஸில் அப்படியே தலையை வச்சு அந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. அழுகாதடா, எனக்கு மட்டும் ஆசையாக என்ன? அங்கே தாத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார்ல, அப்போ விட்டுட்டு வர முடியாதுல்ல. ரெண்டாரு அப்பா வந்தாலும் அவரால் எப்படி என்னை மாதிரி ஓடி எல்லா ஒர்க்கையும் பார்க்க முடியும்? டயாங்கும் நம்ம பிஸ்னஸை பார்க்க முடியல. அவனுக்கு பிடிச்ச ஒர்க்கை அவன் பார்க்குறான், இந்த ஒர்க்கு எனக்கு பிடிச்சதான். இருந்தாலும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது உன்னை விட்டுட்டு இவ்வளோ தூரம் நான் போகிறது. அடிக்கடி உன்னை வந்து நான் பார்ப்பேன் சரியா? அப்படி சொல்லி அப்படியே தலையாட்டுறாரு. இங்கே பாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இந்த கான்ட்ராக்டே வேணாம்னு சொல்லி நான் கேன்சல் பண்ணிடுவேன். அச்சோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீ போயிட்டு வா. இது உனக்கு கிடைச்ச பெரிய கான்ட்ராக்ட், இதில் நீ சக்ஸஸ் ஆகணும். உன்னுடைய ட்ரீமே இதுதானே. நான் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேலைன்னு சுத்தாத. நேரத்துக்கு சாப்பிடு, ரெஸ்ட் எடு சரியா? அப்படி சொல்லி இப்போது ஜிமினோட அந்த சீக்ஸ் அப்படியே பிடிச்ச மாதிரி சரிடி ஏன் குள்ளச்சி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து லிப்ஸில் சின்னதாக ஒரு பிக் பண்ணிட்டு போகிறாரு. பத்தாது சரி, பத்தாது சரிடி அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு நீ எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. பத்தலையா? இப்போது கொடுத்தோன்னா வெளியே இருக்கிறவங்க கத்துவாங்க. சரி நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்து கொடுக்கட்டா, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரிடி அப்படி சொல்லி சொல்கிறல கையை போட்டுட்டு அவர் கையில் லக்கேஜ் எடுத்துகிட்டு இப்போது மேலே அப்ஸ்டர்ஸ்லேருந்து கீழே வராரு. மெதுவாக தானே நடக்கிறேன், ரொம்ப தான் பண்ணுறேன், நீயும் சரி டயங்கும் சரி. அங்கே கீழே எல்லாருமே தான் நிற்கிறாங்க. அங்கே ஜங்குக் எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு, அம்மா ஜிமினை பத்திரமா பார்த்துக்க, அப்புறம் வயன் பத்திரமா பார்த்துக்கோ. அது எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ என் புருஷனை நல்லா பார்த்துக்கோ. என்னது ஜூன் காயை பார்த்துக்கணுமா? ஆல்ரெடி அவருக்கே நிறைய வேலை இருக்கும். காய் சொல்லி ஜிமின், ஜியோனை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன் பொறுப்பு தான் புரியுதா? ஒரு நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், வேலைன்னு சுற்றக்கூடாது. சரிப்பா உன் புருஷன் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி காய் வந்து சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி அங்கே ஜியோன் எல்லாருக்குமே பாய் சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் ஜியோனோட கையை அங்கே ஜிமின் விடவே இல்லை. பார்த்து சேஃபாயிரு, நீ சேஃபாயிருடி ஃபஸ்ட்டு, நான் சேஃபாக தான் இருப்பேன் சரியா? அப்புறம் தேமீன் பத்ரம் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு இடிக்குது சடனாக, எல்லாருமே பயந்துடுறாங்க. இப்போது அங்கே ஜியோனோட கை ஜிமினோட ஸ்டொமக்கில் இருக்குது. அந்த கை மேலே இப்போது சடனாக வந்து ஜிமின் அப்படியே கையை டைட்டாக வச்சு அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அங்கே ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி டயாங் வந்து ஏற போயிருந்திருப்பாரு. அவருமே ஸ்டாப் ஆகி அங்கே மேலே தான் பார்க்குறாரு. அங்கே மழை பெய்யறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, அப்படி வெயில் அடிச்சிட்ருக்கு. இருந்தாலும் சடனாக இப்படி ஒரு இடி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஜங்குக் டைம் ஆச்சு அப்படி சொல்லி அகில் சொன்னோன்னு தான் எல்லாருமே இப்போ ரியலைட்டிக்கு வராங்க. வயன் சொல்லு காய், இது என்ன இது இப்படி வெயில் அடிச்சிட்ருக்க, இடி இடிக்குது தெரியலையே. சரி கிளம்புங்க ஜியோன் அப்படி சொல்லி ஜிமின் சொன்னோன்னு தான் இப்போது அந்த ஸ்டொமக்லேருந்து மெதுவாக கையை எடுக்கிறாரு. அவருக்கு ஜிமினோட ஸ்டொமக்லேருந்து கையை எடுக்கவே ஒரு மாதிரி என்னமோ தெரில, மனசு கஷ்டமாக இருக்குது. அங்கே டயாங்குமே ஜீப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு.
மறுபடியும் ஜிமினை பார்த்து சேஃபாயிரு அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தி சொல்கிறாரு. ஜிமினுமே சரிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஜியோனா பாய், அம்மா ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஜியோன் வந்து கிளம்பிடுறாரு. எல்லாருமே பாய் சொல்கிறாங்க. டயாங் தான் வந்து ஜீப்பை ஓட்டுறாரு. அவர் போய் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேஷன் போவார். அவருமே இப்போது காய் அப்புறம் ஜங்குக்கை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் ஸ்டேஷனுக்குமே போயிட்டார். இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. டேஸ் கிடையாது, மந்த் வந்து ஸ்கிப் ஆகுது. அடிக்கடி ஜியோன் வந்து அடிக்கடி ஜங்குக்கு வந்து ஜிம்மிட்ட வந்து கால் பண்ணி பேசுவார். அப்பப்போ வந்துமே பார்த்துட்டு போவார். இப்படியே தான் மந்தில் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஜிமினுக்கு 9 மந்த் இருக்கும். வெளியே செம்ம மழை வந்து அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. எங்கே இருக்கீங்க டயாங்? வந்துக்கிட்டே இருக்கேன்டா. வெளியே செம்ம மழை பெய்யுது. இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாதடா, நான் வந்துடுறேன். நீ எங்கே இருக்க? ரூமில் தான் இருக்கேன். நீ தனியாக இருக்க? இல்லை, இவ்வளோ நேரம் வயன் இருந்தா பேபி அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிறதுக்காக ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கா. சரி, ஜியோனா எங்க? ஜியோனா அத்தை கூட தூங்கிட்டுருக்கா. சரி, ஒரு 1/2 நான் வந்துடுறேன், சரியா? சொன்ன மாதிரி டயாங்குமே ஒரு 1/2 வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன டயாங் ஃபுல்லாக நனைஞ்சிட்டிங்க? ஆமாம், சரியான மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரி இந்தாங்க அப்படி சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு, ஜிமின் வந்து அந்த டவுல்லாம் எடுத்து அங்கே டயாங்கோட ஹெட்லலாம் நனைஞ்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டே இருக்கிறாரு. அப்படி எக்கி தொடச்சிட்டு விட்டுட்டுருக்காரு. என்னடி பண்ணுற? எட்ட மாட்டேங்குதுல, குனியலாம்ல, இங்கே வா அப்படி சொல்லி இழுத்து கொண்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு இப்போ டயாங்கோட ஹேர்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டே இருக்கிறாரு. அப்படியே குனிஞ்சிருக்கிறாரு இல்லையா. அப்போது அந்த பேபி வந்து அப்படியே மூன் பண்ணும்ல, அந்த மாதிரி பண்ணுது. என்ன சொன்னால் ஜிமின் வந்து டைட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. உள்ள பேபி வந்து அப்படியே மூவ் பண்ணும்போது அது வந்து வெளியே டயாங்க்கு நல்லாவே தெரியுது. டயாங்க் அதில் கை வைக்கிறாரு. டயாங், பேபி மூவ் பண்ணுதுடி. ஆமாம், உனக்கு பெயினாக இல்லை? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெயினாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ ஒன்றும் தெரியல டயாங் எனக்கு. அதுவும் நீ கிட்ட இருக்கும்போது தான் அடிக்கடி மார்னிங்லேருந்து எந்த ஒரு மூவுமே இல்லை. நானே பயந்துகிட்டே தான் இருந்தேன். இப்போ நீ வந்துட்டல, அதனால தான் உள்ளேருந்து சிக்னல் கொடுக்குறாரு. அப்படி சொல்லிட்டு அங்கே ஜிமின் வந்து அவருடைய ஹெட் அப்படி தொடச்சி விட்டுட்டே இருக்கிறாரு. இப்போ டயாங் என்ன பண்ணுறாரு, அப்படியே போய் அந்த பேபி மாம் மேலே அந்த மாதிரி வந்து அப்படியே பட்டும் படாமல் அந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, எப்போ வெளியே வருவீங்க இளவரசர் டேமின் அப்படின்னு சொன்னதான் மறுபடியும் ஒரு இடிக்குது பாருங்கள். அப்படியே அவங்க தலையில் வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ஜிமின் ரொம்ப பயந்துடுறாரு. டயாங் டயாங் அப்படி சொல்லிட்டு பயந்து போய் டயாங் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. டயாங்குமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டயாங், இது என்ன டயாங்? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏய் பயப்படாத, ஒன்றும் கிடையாது. உட்கார் வா ஃபஸ்ட்டு. ரெய்னி சீசனில் அப்படி தான் இருக்கும், அதை நினச்சலாம் நீ பயப்படாத. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ வா, உனக்கு நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன். நான் ஆல்ரெடி வெளியே சாப்பிட்டேன். நீ வந்து ஃபஸ்ட்டு படு, ரொம்ப பயந்து போயிருக்க அப்படி சொல்லி இப்போது டயாங்குமே ஜிம்னை படுக்க வச்சுட்டு அவருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிம்னை அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி படுத்துட்ருக்கிறாரு. ஜிம்மி அப்படியே டயாங்கோட செஸ்ட்டில் அவருடைய ஹெட்டை வச்சு அந்த மாதிரி படுத்துட்ருக்கிறாரு. டயாங்கோட ஹேண்ட் வந்து ஜிம்மினோட அந்த ஸ்டொமக்கில் தான் இருக்குது. டயாங், சொல்லுடா. எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது டயாங். என்னடா ஆச்சு? இல்லை, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? என்னடா பேசிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ இவ்வளோ பயப்படுற? இதுக்கு தான் சொன்னேன், ரூம்லலாம் தனியாக இருக்காத, இங்கேயுமே தனியாக இருக்காத. நான் வர்ற வரைக்கும் வயனை கூட வச்சுக்கணும்னு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் நீ என் பேச்சு கேட்கவே மாட்டேல. அப்படி இல்லை டயாங்கா அப்படி சொல்லி அப்படியே நிமிந்து டயாங்கோட ஃபேஸை பார்க்குறாரு. பையனோட பேபியும் குட்டி பாப்பா தானே, அழுதுகிட்டே இருக்கு. அதனால தான் நீ போய் தூங்க வைன்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டேன். அந்த ஃபேஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அப்பாவியாக இருக்குது. லைட்டாக டயாங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, உன்கிட்ட கோவம் கூட பட முடியலடா அப்படி சொல்லி மறுபடியும் லிப்ஸில் வந்து சின்னதாக ஒரு பெக் பண்ணிட்டு போகிறாரு. போதுமா? பத்தாது. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் லிப்ஸில் வந்து சின்னதாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. போதுமா? அப்படி சொல்லி தலையாடுறாரு. உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதில்ல அப்படி சொல்லி நான் ஸ்டாப்பாக டயாங் வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. சரி, லேட் நைட் ஆயிடுச்சு, தூங்கு போதும் அப்படி சொல்லி டயாங் அவர் செஸ்ட்டோட ஜிமின் அப்படியே அணைச்சி அப்படி தூங்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஜிமினுமே தூங்கிடுறாரு. இப்போ டயாங்கோட ஃபேஸே டோட்டலாக மாறிடுது. ஜிமினோட கையை எடுத்து ஒரு கையில் அந்த கயிறு மாதிரி இருக்கும்ல, மந்திர கயிறு மாதிரி, அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. இருக்குது. ப்ரீத் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாரு. என்னன்னு சொன்னால், அன்றைக்கி ஜிமின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சிருக்கும்ல 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கு நெக்ஸ்ட் டே
சொல்லுட்டாயா ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்க, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. எனக்கு நேற்று நைட்டு ஒரு ட்ரீம் வந்துச்சு. ட்ரீமா? என்ன ட்ரீம் அப்படி சொல்லி அவருமே ஒரு ஷாக்கோட ரேங்கை பற்றி கேட்குறாரு. அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? நான் அப்புறம் ஜியோனா பாப்பா ஜிமி 4 பேருமே அங்கே ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது பிளாக் கலரில் ஒரு ஷேடோ மாதிரி பார்த்தோம்ல, அந்த ஷேடோ நேற்று எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. இளையராணியா அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி டயங் வந்து தலையாட்டுறாரு. ஏன்னா அன்னைக்கு பார்த்த ஷேடோ அது ஒரு வேளை ஜங்கு, அதாவது ஜியோன் டயங்கோட அம்மாவாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்க வந்து நினச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அப்படி ஒரு ஷேடோவை அவங்க பார்த்ததே கிடையாது. இத்தனை நாளாக அது அம்மான்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு ட்ரீமில் அது அப்படி இளையராணி மாதிரியே இருந்துச்சு ஜங்குக்கு. ஆமாம், உனக்கு எப்படி இளையராணி சொல்லி தெரியும்? நேற்று எனக்கும் அந்த ட்ரீம் வந்துச்சு. எமக்கு மட்டும் கிடையாது ட்ரயாங், வேறு எனக்கு தெரிஞ்சு ஜிமினுக்கும் ஏதோ ஒரு ட்ரீம் வந்திருக்கு. அது இதுவாக தான் இருக்குமா தெரியல. ஆனால் இதை பற்றி நம்ம ஜிமின்கிட்ட பேச முடியாது. கேட்டேன்னு சொன்னால் ரொம்ப பயந்துருவான். நாள் கழிச்சு மறுபடியும் இளையராணி நம்ம கண்ணுக்கு தெரியுறான்னு சொன்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். என்ன பண்ணுறது அப்படி சொல்லி டயாங் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி அம்மா கிட்ட பேசலாமா? ஆமாம், எனக்கு தான் சரியானு படுது. போன தடவையும் அம்மா தான் ஏதோ ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்தாங்க. இந்த வாட்டியும் நம்ம அம்மா கிட்ட தான் அதை பற்றி பேசணும். அம்மா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் வேணும். என்னடா சொல்கிறீங்க? மறுபடியுமா? பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? அம்மா, நம்ம நினச்சா கூட போக முடியாது. போன வாட்டி நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணனால தான் இங்கே பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இதை அந்த சாமியாரால் எதுவும் பண்ண முடியாதா? இடா, நான் போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த சாமியாரை பார்க்க போயிருந்துருப்பாங்க. அம்மா, போன வேலை என்னாச்சு? போய் பார்த்தேன்டா, அவர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னார். ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் இங்கே நடந்துச்சுல, அதனால் நீங்களாம் கொஞ்சம் பயந்து போயிருப்பீங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. அதான் நம்ம எல்லாமே சரி பண்ணிட்டோமே. ஆனால் இந்த கயிறை மட்டும் ஜிமினோட கையில் கட்ட சொன்னார்ரா. இது இருக்கிற வரைக்கும் ஜிமின்கிட்ட எந்த ஒரு ஆத்மாவும் நெருங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏம்மா, பேசாமல் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கலாம்ல. நான் கூப்பிட்டேன்டா, அவர் அர்ஜென்ட்டாக ஏதோ ஊருக்கு போனார். ஊருக்கு போகணும், நான் வரதுக்கு எப்படி 11 மாதத்துக்கிட்ட ஆகும் அப்படி சொல்லிட்டு போனார்ரா. எனது 11 months ஆகுமா? என்னம்மா பேசிகிட்டு இருக்க? அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காருடா. பயப்படாதீங்க. அதான் மந்திரிச்ச கயிறு கொடுத்துருக்குறாருல, இதை நான் ஜிமின் கையில் கட்டலாம். பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எனக்கு கூட இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலடா. நீங்கள் தான் தேவையில்லாமல் ஜிமின் நினச்சி பயந்துட்டுருக்கீங்க. நான் வேறு நாளைக்கு ஊருக்கு போகிறேம்மா. எப்படிம்மா ஜிமினை விட்டு போகிறது? இதே நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். பயப்படாத, ட்ரயாங் இருக்கிறான். ட்ரயாங் வர வரைக்கும் நாங்கள் ஜிமின் கூட நாங்கள் யாருன்னா ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்போம். ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜிமினோட கையில் அந்த கயிறையுமே கட்டிடுறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஜிமினுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, எந்த ஒரு ட்ரீமே வர்றது கிடையாது. சரி, ஓகே, இது நம்மளுடைய ஏதோ ஒரு பிரம்ம தான், நம்ம தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ட்ரயாங் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே யோசிச்சுருந்துருப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே ஜங்குக் ஊரை விட்டு கிளம்புறப்போ அந்த இளவரசர் டேமீன் அப்படின்னு சொல்லி நேம் சொன்னோன்னே இடி இடிச்சிருக்கோம்ல, அதை பார்த்துட்டு ஜிமின் எந்த அளவுக்கு பயந்தாரோ அதே அளவுக்கு தான் ட்ரயாங் ஜங்குக் 2 பேருமே பயந்துருப்பாங்க. இப்போ அந்த ஜீப்பை ஓட்டிக்கிட்டே இருந்திருப்பாருல, ட்ரயாங் கொஞ்சம் ஜீப்பை நிறுத்து, என்னாச்சு ஜங்குக் அப்படி சொல்லி ட்ரயாங்குமே ஜீப்பை நிறுத்தி இருந்திருப்பாரு. நீ ஜிமினை சேஃபாக பார்த்துப்பியா? என்னடா பேசிகிட்ருக்க? என்னாச்சு திடீர்னு? இல்லை, நீ கவனிச்சியா? சடனாக ஏன் இப்படி இடி இடிக்குது? இது எனக்கு என்னமோ தப்பாக தெரியுதுடா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. திடீர்னு இப்படி தான் எதனா ஒன்று நடக்கும். அதை நினச்சிலாம் நீ பயப்படாத. நீ எவ்வளோ சீக்கிரம் உன்னுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரையோ சீக்கிரமாக வந்துடு. ஜிமினுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் அவனுடைய டெலிவரி டைம்லையாவது நீ அவன் கூட இருக்கணும்னு அவன் ஆசைப்படுவான். ஜிமினை நினச்சி பயப்படாத, நான் ஜிமினை பார்த்துக்கிறேன், சரியா அப்படி சொல்லிட்டு டேங் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜங்குக் டேங்கோட ஹேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து காயோட கிளம்புறாரு. இப்போது அதுதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு வேளை ஜங்குக் சொல்கிறது கரெக்டாக? ஏன் அப்படி இடிச்சிட்டே இருக்க? நமக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ? ஆனால் அந்த மாதிரி இந்த ட்ரீமே வரலையே. அன்றைக்கி ட்ரீம் வந்ததோட சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீமே வரலையே அப்படி சொல்லி இங்கே டேங் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜிமின் இன்னும் டேங்கை டைட்டாக பண்ணுறாரு. இப்போது கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. ஒரு ஃபேஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல். தூக்கத்துலேயே தூங்குச்சாயாங்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய லிப்ஸு அங்கே டயாங்கோட செஸ்ட்டில் படுது. அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவர் யோசிச்சதெல்லாம் அப்படியே மறந்துட்டார். இப்போது ஜிமினை பேக்கப் பண்ணிவிட்டு அவருமே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறாரு.
இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னு சொன்னால் ஜிமின் வந்து அந்த ஹக்கை அப்படியே தூக்கத்தில் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருக்கிறாரு. அந்த பக்கம் டயாங் ஜிமினை பார்த்தபடி அந்த மாதிரி தான் வந்து படுத்திருக்காரு ஒன் சைடாக. டைம் மிட் நைட் ஆகிடுச்சு. ஒரு 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அவங்க டோர் லைட்டாக அப்படியே திறக்குது. ஃபர்ஸ்ட்டு சீனில் பார்த்தோம் இல்லையா, ஒரு டோர் அப்படியே திறக்கும் போது ஒரு சவுண்டு வரும்ல, கீச்சுன்னு அந்த மாதிரி வந்து சவுண்டு வருது. லைட்டாக அப்படியே தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. டோரை ஃபுல்லாகவே திறந்துட்டாங்க. பார்த்துன்னு சொன்னால் அங்கே ஜியோனா பாப்பா தான் நிற்கிறான். ஹேரெல்லாம் அப்படியே விரித்து போட்டு கையில் நைஃப் வச்சுட்டு நிற்கிறான். அவளுடைய ஃபேஸ் கரெக்டாக தெரியல. என்னென்னு சொன்னால் அந்த ரூம் வந்து இருட்டாக இருக்குது. சின்னதாக ஒரு லைட் மட்டும் தான் இருக்குது டிம்மாக. அதனால் ஜியோனா பாப்பாவோட ஃபேஸ் தெரியல. இப்போது ஜியோனா பாப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது. கையில் நைஃப் வச்சுருக்கு. இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட வந்து நின்றுச்சு. ஜிமின் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படுத்திருக்காங்க. அவங்க ஸ்டொமக்கில் அப்படியே கையை வச்சபடி. ஜியோனா பாப்பா இப்போது அந்த கத்தியை அப்படியே எடுத்து அந்த கத்தியை பார்த்துட்டு அப்படியே ஜிமினோட அந்த ஸ்டொமக்கை பார்க்குது. பார்த்துட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுது. வேணாங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாங்க. அவங்களையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த கத்தி அப்படியே ஓங்கி அப்படியே ஸ்டொமக்கில் குத்தலான்னு வருது. ஜியோனா அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டு எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் பயந்தே போயிட்டாரு. என்னாச்சு டயாங்கா, என்ன பார்த்தோன்னு சொன்னால் அங்கே டயாங்கு ஃபேஸ்லாம் அப்படியே குப்புன்னு வேர்த்துருக்கு. இந்த பக்கம் டயாங் மட்டும் இல்லைங்க, அந்த பக்கம் ஜங்குக் ஜியோனா அப்படி சொல்லி அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. வேணாம் அப்படி சொல்லி தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏய் ஜங்குக் என்னாச்சு ஜங்குக் அப்படி சொல்லி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படியே எழுப்புறாரு. ஜியோனா ஏய் ஜங்குக் என்ன ஆச்சு? எதுவும் ட்ரீம் பார்த்தியா? கெட்ட கனவு எதுவும் கண்டியா? காய் காய் அது வந்து ஏய் ஃபஸ்ட்டு அமைதியாக ரிலாக்ஸாக இருந்தா. தண்ணி தான் இல்லை, தண்ணி வேணாம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தாண்டா போகிறோம். இன்னும் ஒரு 4 hours வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். நீ அடம் பிடிச்சனால தான் இப்போ நம்மளே கிளம்பி வந்திருக்கோம். அங்கேருந்து ட்ரெயின் கூட கிடையாது, அங்கேருந்து காரே ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். 4 hours போயிடும்டா, சீக்கிரமாக போகணும். காய் அங்கே ஜியோனா வந்து என்ன ஆச்சுடா? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? இல்லை அது ஜியோனா பாப்பா கையில் கத்தி அதை வச்சு ஜிமினோட வயிற்றுல குத்திட்டா. காய் என்ன சொல்கிற? இல்லை இதை பாரு, இது வெறும் ட்ரீம் தான். நீ ஏதோ கெட்ட குணம் கண்டிருக்க. நீ ஜிம்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்தல, உனக்கு வேறு மனசே சரியில்லை, அதனால தான் நீ அப்படி யோசிக்கிற. இல்லைடா, அப்படி ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்க காய். சரி ஒன்று பண்ணு, நீ ஃபஸ்ட்டு ஜிம்மினுக்கு கால் பண்ணி பேசு. இல்லைடா, நேர்லேயே போயிடலாம். நீ ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசு. நீ போகிற வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். நம்ம போகிறதுக்கு இன்னும் 4 hours கிட்ட ஆகும். எவ்வளோ ஸ்பீடாக போனால் கூட இன்னும் 4 hours தான் ஆகும். அது வரைக்கும் நீ ரொம்ப டென்ஷனாக இருப்பல. ஜிமினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நீ கால் பண்ணி பேசு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு காரமே இங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போது ஜங்குக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்து ஜிமினுக்கு வந்து கால் பண்ணலாம் சொல்லிட்டு போகிறாரு. இது எப்படி கட் பண்ணோன்னா, என்னாச்சு டயாங்கா? ஒன்றும் இல்லை ஜிமின். இல்லை ஏன் அப்படி வேர்த்துருக்கு? சில்லுன்னு தானே இருக்குது கிளைமேட், என்னாச்சு? எதுவும் பயந்துட்டியா அப்படி சொல்லி ரூமை சுற்றி பார்க்குறாரு. இதை பாரு ஒன்றும் கிடையாது, நான் பயப்படலாம் இல்லை. அது ஏதோ ட்ரீமு, பேடு, ஒரு கெட்ட கனவு ஏதோ வந்துச்சு. அதனால தான் அதுக்கே ஜியோனான்னு கத்துனேன். அது வந்து பாப்பா வந்து அது வந்து பாப்பா நேற்று நம்ம கூட தானே படுத்தா, அதனால் பாப்பா ஞாபகமாக இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. நிஜமாவா? பொய் சொல்லலை, பொய்லாம் சொல்லடி அப்படி சொல்லி இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஜிமினோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஜியோன் கால் பண்ணுறாரு. என்ன ஜியோன் கால் பண்ணுறாரு? இந்த டைமுக்கு கால் பண்ணுறாரு. சரி உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பா, அதனால கால் பண்ணியிருக்கான். சரி நீ கால் அட்டன் பண்ணி பேசு அப்படி சொன்னேன். இப்போ கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஜிமின், நீ ஓகேவா? நான் ஓகே தான். என்னாச்சு? ஏன் என்னாச்சு? ஏன் அவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? சரி டயாங் இதோ தான் இருக்கிறாங்க. நீ இன்னும் தூங்கலையா? தூங்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி டயாங்கை பார்க்குறாரு. வேணாம் சொல்லாதங்கிற மாதிரி டயாங் வந்து தலையாட்டுறாரு. ஒன்றும் இல்லை, அது வந்து நானும் டயாங்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். தப்பான நேரத்தை கால் பண்ணிட்டேன் நான். ஜியோன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதான் பேசிகிட்டே இருந்தோம், தூங்க போகலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளாட்டி நீ கால் பண்ணிட்ட. டைம் என்ன 2 o'clock ஆகுது, நீ இன்னும் தூங்கலையா? அது ஒன்றும் தூக்கம் வரலடி. சரி ஜியோனா எங்க? ஜியோனா அத்தை கூட தூங்கிட்டுருக்கா. ஜியோனா அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமின் சொன்னோன்னா இப்போ டயாங்கு ஜியோனாவோட ஞாபகம் வருது. சரி இப்போ எதுக்கு நீ கால் பண்ண? என்னன்னு தெரியலடி, உன்னை பற்றியே
மெமரிஸ் வந்துகிட்டே இருந்துச்சா, சரி அதான் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசலான்னு பண்ணேன். என் தப்பா என்ன? ஜியோன் அடி வாங்குவேன் சொல்லிட்டேன். என்ன இப்படி வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரிடி, சாரிலாம் உன்கிட்டே வச்சுக்கோ. ஜியோன் என்னடி நீ எப்போ வருவ? எப்போ நான் இப்போ சொன்னால் ஜிமின் வந்து டென்ஷன் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். வரேன், எனக்கு இன்னும் 1 வீக்கில் வேலை முடிச்சிடும். 1 வீக் கழித்து நான் வரேன். இன்னும் 1 வீக் ஆகுமா? ஏன் என்னாச்சு? என் பாப்பாவுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்கு. எனக்கு இந்த டெலிவரி ஆகும்போது நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி தோணுதுடா. ஜியோனா பாப்பா பிறக்கும்போது கூட நீ என் கூட இல்லைல்ல, இந்த பாப்பா பிறக்கும் போதாவது நீங்கள் 2 பேரும் என் கிட்டே இருக்கணும்னு சொல்லி தோணுதுடா. டெலிவரிக்குள்ளே வந்துடுவியா? டெலிவரிக்குள்ளே என்னடி, நாளைக்கு மார்னிங் கண்ணு முன்னாடி நான் இருப்பேன். என்னாச்சு ஜியோன், எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? கண்டிப்பாடி, இந்த பாப்பா பிறக்கும்போது நானும் டயாங்கோ பக்கத்தில் தான் இருப்போம் தெரியுமா. ஒரு கையை நான் பிடிச்சிருப்பேன், இன்னொரு கையை டயாங் பிடிச்சிருப்பான். ஓகேவா? பாப்பா இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவேன். நான் உன்னை தேடி சீக்கிரமாக வந்துடுவேன் சரியா? எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத. டைம் பாரு 2 o'clock கிட்ட ஆக போகுது. இன்னையே தூங்கலையான்னு நீ கேட்குற. நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க, இன்னும் முழிச்சிக்கிட்டே என்ன பண்ணுற? அந்த டயாங்க சொல்லணும். சொல்லும் போதே பின்னாடி இருந்து வந்து ஜிமின் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. டயாங் என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு, ரொமான்ஸா? சரி ஓகே, சீக்கிரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்குங்க. நான் வைக்கிறேன், சேஃபாக இரு. மிஸ் யூ டூடி, லவ் யூன்னு சொல்லி அங்கே ஜக்குக்கு அந்த காலை கட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்ன பேசிட்டியா? ஜிமின் நல்லா தானே இருக்கான், அவன் என்கிட்ட நார்மலாக தான் பேசுகிறான். ஆனால் எனக்கு என்னமோ வேறு மாதிரி தோணுது. சரி வா, நீ ஜிமினை போய் பார்த்தா தான் உனக்கு நிம்மதியாக இருக்கும். வா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு இப்போது காரை ஓட்டலாம் சொல்லி காய் வந்து போகிறாரு. இரு நான் ட்ரைவ் பண்ணுறேன். இல்லைடா நீ ஆல்ரெடி இல்லை, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்ல, நான் காரை ட்ரைவ் பண்ணுறேன், நீ வேணால் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் வந்து காரை ட்ரைவ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க டயம், கால் தானே பேசிகிட்டு இருக்கேன். அங்கே ஜூன் என்னென்ன பேசுகிறாரு பாருங்க. அப்படி சொல்லி திரும்பலான்னு சொல்லி போகிறாரு. ஆனால் திரும்ப முடியல. என்ன பண்ணுறீங்க டயம், ஏன் இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க? பாப்பாவுக்கு வலிக்க போகுது. டயம் என்ன பண்ணுறீங்க? அப்படி சொல்லி அங்கே ஜிமினுக்கு பெயினாக இருக்குது, ஸ்டொமக்கில் கை வச்சு அப்படியே அமுக்குறாங்க. டயாங் ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? டயாங் எப்படி இருக்க இளவரசர் ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமின் காதுக்கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது. அவ்வளோதான், ஜிமினோட ஐஸ்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. யார் நீங்கள் அப்படி சொல்லி கீழே அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. அந்த கையிலேருந்து அவரோட கை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இப்போது ஜிமின் ஸ்டொமக் மேலே, அந்த கை மேலே இப்போ அந்த கை இருக்குது. அந்த கையை பார்த்தாலே ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி இருக்குது. யார் டயாங் நீ தானா? என்னை பயமுடுத்தாத டயாங், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ். பயமாக இருக்கா இளவரசர் ஜிமின்? ஆனால் நீ இப்படி பயப்படுறத பார்த்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பயப்படுறத பார்த்து அந்த இளவரசர் ஜியோனும் அந்த அரசர் டயாங்கும் அப்படியே பயந்து சாவணும்டா. யார் நீ? ப்ளீஸ் என்னை விட்டுடு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் கையேடு டயாங். கத்தக்கூடாது. இவ்வளோ நேரம் கூட அந்த டயாங் இப்போ இல்லை, அந்த ஜியோனும் உன்கிட்ட இல்லை. அவனுக்கு வந்து பார்க்கும்போது நீ இங்கே இருக்க மாட்ட. இல்லை வேண்டாம் அந்த மாதிரி பண்ணாத, ப்ளீஸ் பண்ணாத. எப்படிரா நீங்கள் மட்டும் மறு ஜென்மம் எடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க, நான் மட்டும் இப்படி இருக்கணுமா? இத்தனை வருஷமா இதுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன். அந்த நாள் வரணும், அது இன்னைக்கு நடக்க போகுது. என்ன சொல்கிற எனக்கு புரியலை. கண்டிப்பாக புரியும், ஏன்னா எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தானே நடக்க போகுது. கண்ணு முன்னாடியே உன்னுடைய பொண்ணு ஜியோனாவும், அப்புறம் உன் வயிற்றுக்குள்ளே இருக்க இளவரசர் டேமின் அப்படின்னு சொன்ன பயங்கரமாக இடிக்குது. அப்படியே ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அந்த கையை வச்சு அப்படியே டைட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அப்படி 2 கையுமே வச்சு பிடிச்சிக்கிறாரு. இவங்க 2 பேரால் மட்டும்தான் எனக்கு மோட்சம் கிடைக்க போகுது. இந்த சமாதி உள்ள எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இந்த அழுகிற நாத்தமும் உச்சி முட்டுறதும். எனக்கும் முக்தி வேணும், எனக்கும் ஒரு ஜென்மம் வேணும். அது உன்னுடைய 2 குழந்தைங்கனால மட்டும்தான் முடியும். இளவரசனினும் அப்படி சொல்லி இப்போ தான் டக்குன்னு ஜிமினுக்கு வந்து அந்த ஞாபகம் வருது.
இப்படி சொன்னோன்னா பயங்கரமாக அப்படியே ஸ்மைல் பண்ணுது. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. வேணாம் இன்னும் நீ என்ன பண்ணுற? ஹேய், கண்டுபிடிச்சிட்டேன் நீ. நான் தான் இளவரசர் இனுஹோ அப்படின்னு. பண்ணுறது ரொம்ப தப்பு. குழந்தைங்கள இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. உன்னோட அண்ணா பசங்க தானே, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அண்ணனுங்களா அவங்க? என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காதவங்க. அவனுங்க சுயநலம் மட்டும்தான் அவனுங்களுக்கு முக்கியம் இல்லை. என்னை என்றைக்குமே அவனுங்க தம்பி அவங்க ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அவனுங்க மட்டும் மறுஜென்மம் எடுத்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் அவங்கள பற்றி யோசிக்கணும்? அவனுக்கு குழந்தைங்கள பற்றி யோசிக்கணும். ஆனால் என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயம்? அவங்க குழந்தைங்கனால தான் எனக்கு முக்தி கிடைக்க போகுது, மறுஜென்மம் கிடைக்க போகுது. உங்களை மாதிரியே நானும் மறுஜென்மம் எடுத்து இந்த உலகத்தில் வாழ போகிறேன். என்ன சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியலை. ஒன்றும் புரியலையா? அதாவது உன் வயிற்றுக்குள்ளே இருக்க பற்றியா அந்த அரசர் ட்ரையாங்கோட குழந்தை, அந்த குழந்தையோட உயிரும் அப்புறம் இளவரசர், அதான் உங்களுடைய முத்த பொண்ணு இளவரசர் ஜீவனோட பொண்ணு இருக்கா பற்றியா, அவங்க 2 பேரோட உயிர் தான் எனக்கு மறு ஜென்மம் கொடுக்க போகுது. என்ன சொல்கிற? இல்லை வேண்டாம் இன்னும் வேணாம். அப்படி சொல்லும் போதே அவருக்கு ஒரு மாதிரி குடலை பெரட்டிட்டு வந்துடுது. ஏன்னா குப்புன்னு ஒரு மாதிரி நாத்தடிக்க ஆரம்பிக்குது. அவ்வளோ நேரம் அந்த இடம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்மெல் அடிச்சிருந்துருக்கும். இப்போ டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகி அழுகி போன நாற்று அடிக்குது. கெடுக்கலாம் முடியல. வாமிட் வர மாதிரி இருக்குது. என்ன வாமிட் வர மாதிரி இருக்கா? அப்படித்தானே இத்தனை வருஷமாக எனக்கு இருந்திருக்கும். இந்த 9 மாதமாக தான் இந்த காற்றை நான் சுவாசிக்கிறேன் தெரியுமா? என்னைக்கு இந்த குழந்தை வயிற்று உள்ளே வந்துச்சோ அன்னைக்கு தான் எனக்கு இந்த சமாதியிலேருந்து விடுதலை கிடச்சிச்சு. எப்போ சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு 2 பேரும் அப்படி உன்னை சேஃப்டி பண்ணி வச்சுருந்தானுங்களே. ஆனால் அவனுங்களுக்கே தெரியாமல் அந்த ட்ரையாங் கையாலே உன் கையில் இருக்க கயிறை எடுத்துட்டான்ல. ஏன்னா அப்படி சொல்லி இப்போ தான் ஜிமின் பார்க்குறாரு. அவர் கையில் அந்த கயிறு வந்து அவங்க அத்தை தான் கட்டி விட்ருப்பாங்க. இப்போ அந்த கையில் அந்த கயிறை காணோம். அந்த கயிறும் கையில் இல்லை. உன்னை காப்பாற்றுறதுக்கு அந்த ஜியோன் இளவரசனும் இல்லை, அந்த அரசர் ட்ரையாங்கும் இல்லை. எப்படி இருக்குல்ல அதே வாசனை. உன் மேலே என் அண்ணனுங்க மட்டும் ஆசைப்படல, நான் கூட முதல்ல உன் மேலே ஆசைப்பட்டேன். உன்னுடைய அழகை பார்த்து நீ எனக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அவனுங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் நல்ல சான்ஸு. உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னால் எனக்கு அந்த கிங்டமே கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் அட்டி மனசில் உன் மேலே அந்த ஆசை இருக்குது பற்றியா, அது இன்னும் என் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி சொல்லி இப்போ ஜிமினோட அந்த நெக்கிட்ட வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். மீனுக்கு அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அருகுறுப்பாக இருக்குது. பத்தாவதுக்கு அந்த அழுகி போன மாதிரி ஸ்மெல். அவருக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது. இதை எப்படி விட்டுட்டு நம்ம ட்ரையாங்கை பார்த்தோம் அப்படின்னா, ட்ரையாங் வந்து சரி ஓகே ஜிமின் வந்து ஜாங்கோ கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கான், நம்ம ஜியோனா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அங்கே போயிருந்துருப்பாரு. அது போகிறதுக்கு நடுவில் தான் அங்கே வயனோட ரூம் இருந்திருக்கும். என்னாச்சு வயன்? என்னன்னு தெரியல ட்ரையாங் மாமா, பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறேன், இப்படி தான் அழுதுகிட்டே இருக்கிறா. என்னாச்சு? குழந்தைய விட்டுட்டீங்க தனியாக போனியா? குழந்தை நல்லா தான் தூங்கிட்டு இருந்தா. நான் வாஷ்ரூம் போகலான்னு சொல்லி போனேன். அதுக்குள்ளாட்டி குழந்தை பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படி சொல்லி இங்கே ட்ரையாங்கும் வயனும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து ரூம்லேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இங்கே? என்ன அம்மா கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படி சொல்லிட்டு ட்ரையாங் வேகமாக போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஜியோனா அப்படி சொல்லி ட்ரையாங் கத்தனோன்னே பின்னாடி இருந்து வயன் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி வாயில் கை வச்சிடறாங்க. ஜியோனா என்னன்னு சொன்னால் அங்கே அந்த கண்ட கனவு உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜிமின் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க அம்மா இருக்கிறாங்க. அதே மாதிரி தலையை விரித்து போட்டு கையில் நைஃபோட அது ஃபுல்லாக அப்படியே ரத்தம் சொட்டிகிட்ருக்கு. அவங்க அம்மாவோட பிளட் அது. ட்ரையாங் அப்படி சொல்லி அவங்க அம்மா விழுந்துடுறாங்க. அம்மா அப்படி சொல்லி உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளாட்டியும் ஜியோன் என்ன பண்ணுது, அப்படியே அந்த செவர் மாதிரி இருக்குது, அதில் அப்படியே ஏறுது. விண்டோ வந்து மேலே இருக்குது, எப்படி ஏறுதுன்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. அதை பார்த்துட்டு அப்படியே ட்ரையாங் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே அந்த ஜன்னல் வழியாக அப்படியே எகிரி கீழே குதிச்சிருது. ஜியோனா அப்படி சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தோன்னா அங்கே ஜியோனாவே காணோம். ட்ரையாங் அப்படி சொல்லி அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. அத்தை அப்படி சொல்லி வயன் வந்து வேகமாக அவங்க அம்மா வந்து அப்படியே தூக்குறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு த்ரில்லராக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டோரியை வந்து கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை வந்து ஒரு பாட்டாக என்னால் போட முடியல. அதனால தான் இதை வந்து நான் 2 பாட்டாக போடுறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்க.